பிரச்சனை என் ஒய்ஃப் கிட்ட இல்லைங்க, என்கிட்ட தான் இருக்கு. இத மாட்டும்போதே கவனமா பார்த்துருக்கணும். மாமியார் வீட்டு சீதனமா நகைலாம் வேணான்னு சொல்லிட்டேங்க. ஆனாலும் மாப்பிள்ளை வீட்டு சீதனமா யாரோ இந்த புட்டு மேக்கர கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. என்னைக்காவது யூஸ் ஆகும்னு வீட்ல வச்சிருந்தேன். அப்புறம் இன்னைக்கு காலையில யாருன்னே தெரியாத இந்த அக்காவோட வீடியோ பார்த்துட்டு எனக்கும் புட்டு சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சுங்க. இந்தியால இருந்தா இந்த அக்கா கடைய தேடி பிடிச்சு அங்கேயே போய் நம்ம வாங்கி சாப்பிட்டுருக்கலாம். ஆனா நாங்க இப்ப இருக்கிறது துபாயில. அதான் என் ஒய்ஃப் கிட்ட செஞ்சு தரையான்னு சொன்னேன். ஆனா எங்க 2 பேருக்குமே புட்டு செய்ய தெரியாதுங்க. யூடியூப் பார்த்து தான் ட்ரை பண்ண போறோம். பட் தெரியாத ஒண்ண நாங்க சேர்ந்து சமைக்கும்போது அதில எதனா மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா 2 பேரும் ஜாலியா சிரிச்சுக்கிட்டே பண்ணுவோம். அந்த டைம்ல எங்க 2 பேருக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான ஃப்ரெண்ட்ஷிப்ப ஃபீல் பண்ணுவோங்க. ஐய்யய்யோ! நல்ல வேளை கீழ கொட்டல. இல்லன்னா எல்லாமே வீணா போயிருக்கும். இதுக்குள்ள ஓவரா ஸ்டீம் ஆகி புட்டு மேக்கர் மட்டும் தனியா கழண்டு கீழ விழுந்துருச்சுங்க. என் ஒய்ஃப் பயந்தே போயிட்டா எல்லாம் வீணா போச்சுன்னு. அப்புறம் நான் அத மறுபடியும் அலேக்கா தூக்கி மாட்டிட்டு லோ ஃப்ளேம்ல 10 நிமிஷம் வேக வச்சு புட்ட அழகா வெளியில எடுக்கும்போது உடையாதுன்னு பார்த்தா எல்லாம் உடைஞ்சிருச்சுங்க. கம கமன்னு மணக்கிற ராகி புட்ல கொஞ்சமா நாட்டு சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டுட்டு ஒரு ஃபில்டர் காஃபி அடிச்சோம் பாருங்க. செம்மையா இருந்துச்சுங்க. அப்புறம் உங்களுக்கு புட்டு உடையாம எடுக்கிறதுக்கு எதனா ஐடியா தெரிஞ்சா அத கமெண்ட்ல சொல்லுங்க. சியா